பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி எனது கணவன் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். STF அவர்களால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு 3 மாதம் டிடென்ஷன் ஆர்டரில் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார். 3வது மாதம் அவர் ரிலீஸ் பண்ணப்பட்டு அதே நாளில் அவர் கடத்தப்பட்டார். அது சம்பந்தமாக தான் நான் உங்களோட பேச வந்திருக்கிறேன். அதற்கு முன்பாக நான் என் கணவனை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர் சோசியாலஜி ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் ஸ்பெஷல் செய்தவர். சோசியாலஜியில் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி, கொலம்போ யூனிவர்சிட்டியில் சோசியாலஜியில் லெக்சரராக இருந்தவர். வேர்ல்ட் விஷனில் சைல்ட் கோஆர்டினேட்டராக இருந்தவர். ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டி சைல்ட் கோஆர்டினேட்டராக இருந்தார். அதை விட சென்டர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ப்ரோக்ராம் மேனேஜராக இருந்தார். அப்படியான ஒரு மனுஷனை நாங்கள் மிஸ் பண்ணி இருக்கிறோம். I am Vandana Sundarraj. I have 3 children. I had a beautiful life with my 3 kids till 2009 February 12. Actually, my husband was arrested on 12th February 2009, and he was detained under the detention order for 3 months, and he was abducted on his release. So before that, I wanted to tell a little background about my husband, Stephen Sundarraj. He has completed his degree on sociology, and he was a part-time lecturer at the Jaffna University and also the Colombo University. He worked at World Vision and Child Protection Authority in Jaffna, and then he joined as a program manager at Center for the Human Rights and Development, Colombo. 2009 மே மாதம் 7ஆம் தேதி அவர் ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு இருண்ட நாள். அந்த நாள் நாங்கள் கோர்ட்டால வெளியில கொஞ்ச நேரம் நாங்கள் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு நாங்கள் போய்கொண்டிருந்த வேளையில மிலிட்ரி போலீஸினால் அவர் கடத்தப்பட்டார். என் கண் முன்னால, இந்த பிள்ளைகளுக்கு கண் முன்னால, இன்னும் வேறு சாட்சிகளுக்கு முன்னாக. என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய வெஹிக்கிள் போகிற போது இராணுவத்தின் நேவி, இராணுவம், போலீஸ் எல்லாம் ரோந்தில் இருக்கத்தக்கதாக நடத்தப்படப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது. என்னுடைய பிள்ளைகள் நாங்கள் வெஹிக்கிள்களை இருக்கிற போது எங்களுக்கு முன்பாகவே அவர்கள் இராணுவ சீருடையில் என் கணவனை கடத்தினார்கள். கடத்துகிற போது என்னுடைய பிள்ளைகள் மூத்த மகன் அவர் ஆங்கிலத்திலே அவர்கள் சொன்னார், டோன்ட் ஷூட் அங்கிள், ஐ வாண்ட் மை ஃபாதர் சொல்லி அவர் சொல்லி கதறி அழுது. பிறகு எங்களுக்கு அந்த டவுன் ஹால், அந்த கொழும்பு டவுன் ஹால்ல அந்த சம்பவம் நடந்தது. பின்பாக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ட்ரியை போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வீடு சேர்ந்து எனக்கு ஒரு நிலைமை தெரியாது. அடுத்த நாள் நான் மயக்க நிலைமையிலும் அடுத்த நாள் விடிய எழும்புக்கு போது என் பிள்ளைகள் அழுத கொண்டு இருந்தாங்க. அப்போது நான் நினைத்தேன், நான் என் பிள்ளைகளுக்காக நான் இறந்து வேணும்னு சொல்லி நான் என்னென்ன விதத்துல அங்கெல்லாம் நான் கொடுக்க வேணும் முறைப்பாடுகளை, அந்த இடங்களெல்லாம் போய் முறைப்பாடுகளை கொடுத்தேன். ICRC, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், டிசபியரன்ஸ் கமிட்டி, என்னென்ன இடங்களோ அந்த இடங்களெல்லாம் நான் என் கணவனை தேடி 6 வருஷமா என்னென்ன செய்யணுமோ செய்வேன். இன்று நான் சர்வதேச லெவலில் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா, இது ஒரு சொத்து சம்பந்தமான விஷயமா அல்லது ஒரு பொருளா அல்லது ஒரு கல்வி சம்பந்தமான எதுவும் இல்லை. இது ஒரு எந்த உயிர் சம்பந்தமான பிரச்சனை. இந்த பிரச்சனைகளில் சர்வதேசம் தலையிட வேணும். ஏன்னு சொன்னால், ஒரு ஆள் இறந்துட்டே இருந்தாலும் கூட அது முடிந்து விட்டது, அந்த சாப்டர் க்ளோஸ் நாங்கள் நினைச்சு கொள்ளலாம். ஆனால் சாப்பிட்டுனமா இருக்கணுமா, எங்க இருக்கிறாங்க, எங்க வச்சிருக்கிறாங்களா, அடிக்கிறாங்களா, சித்திரவதைப்படுத்துறாங்களா என்னன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் நாங்கள் செய்து கொண்டு தெரிஞ்சாலும் அந்த நினைவுகள் எங்களை மோதிக்கொண்டுதான் இருக்கிறது. விசேஷமாக நான் சொல்ல போனால், என்னுடைய பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்துக்காக நான் ஒரு நாள்ல 18 மணித்தியாலும் வேலை செய்யறேன். CHRD விட
நான் ஒரு சின்ன கம்பெனி ஒன்று வச்சிருக்கிறேன். அந்த கூட தான் எங்கள் பிள்ளைகளை படிப்பிக்கிறேன். 2 பிள்ளைகள் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. நல்ல ரிசல்ட் இந்த முறை இந்த செப்டம்பர் வழியான ரிசல்ட்ல இந்த மகன் நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கிறேன். மேற்கொண்டு படிச்சு கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் படிப்பிப்பேன். ஆனா சில வேளைகளில் நான் எங்க பிள்ளைகளுக்கு ப்ரைஸஸ் கிடைக்கும் போது நான் ஸ்கூலுக்கு போற போது எங்க பிள்ளைகள் தன் அப்பா கடத்தப்பட்ட விஷயத்த ஒரு நாள் ஒருத்தருக்கும் சொல்றேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க சில நேரத்துல உங்களோட அம்மா டிவோர்ஸா செப்பரேட் அவங்க உங்களோட அம்மா ஏன் உங்களோட அப்பா வார இல்ல ப்ரைஸ் கிவிங் சொல்லி கேட்கிற நிலைமைகள் இதை போல. On 2009 May 9th, my husband was abducted on his return from court. Actually, we went to CHRD office and took a few minutes. Then we went to the police station to get my husband identity card. On our way back to my home, my husband was abducted by the military by with their uniform near the town hall junction. During that time, the Navy officers was there. This was happened in front of my 3 children and myself, and I had my colleague in the vehicle. While they pulling my husband from the van, my elder son cried, "Uncle, don't shoot my Appa. I want my father." Then we went to the police station again and made a lodge a complaint. I went with my office director to my home. I was really faintish. I couldn't understand what is going on around me, and I was in the bed. When I woke up, my 3 children were surrounded in my bed. They were crying, weeping. So that day I decided that I shouldn't cry anymore, so I have to work for my children. I have made my complaint to the ICRC, Human Rights Commission and Missing Persons Commission. And this is my first visit to UN. This is my plea to the international community. You have to help us in finding our husbands and loved ones. We are not lost any property or any sort of thing, that this is a life of our loved ones. So therefore the international community should raise their voice and give pressure to our government to find the truth. Every night I have a sleepless night every day. Whether I am always thinking that whether my husband is or he is being tortured. I wanted to mention that I work 18. I am a documentation officer to the CHRD. I work 18 hours. I have a small company. I work 18 hours to feed my children and their education. So I am happy to say that my elder son, who is studying in an international school, he obtained very good results. And every time they never tell to their friends that their father is being abducted. So they don't want to tell their story to anyone. So whenever they get any prize giving, when I go along, the friends of my children ask them, it seems, that whether your mother is separated or is she divorced. So they are finding so much difficult to, I am finding so much difficult to answer their questions. நான் இந்த இடத்துல CHRDல வேலை செய்கிற விஷயத்துல இருந்து வருகிறேன். 2922 காணாமல் போன முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அவர்களுடைய உணர்வுகள், அவர்களுடைய நிலைமைகள், அவர்களுடைய தன்மைகளை நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், எங்களுக்கு தேவை நீதியும்
என்ன நடந்ததுன்ற உண்மையும் எங்களுக்கு தெரியப்பட வேண்டும் என்று தான் எல்லாரும் சொல்கிறார்கள். நாங்கள் அரசியல் மாற்றத்தை கூட கொண்டு வந்ததுக்கு கூட நாங்கள் அரிசிக்காக பருப்புக்காக சாப்பாட்டுக்காக வரவில்லை. எங்களுடைய இடங்கள்ல எங்களுக்குரிய நிலைமை எங்களுக்கு வர மாட்டேங்குது. அதை தயவு செய்து எங்கள் எல்லோருக்கும் நீதியும் உண்மையும் காணாமல் போன அனைத்து குடும்பங்களுக்கும் நீதியும் உண்மையும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் இந்த இடத்துல documentation